இங்க தேவை நிவாரணம் அல்ல, நீதி தான் அப்படின்றத உணர்த்திட்டார். உங்களுடைய நிவாரணங்கள் எப்படி இருந்தது? 100 கிலோமீட்டர் தள்ளி ஒரு வேலை, ஆ ம ஒரு முட்காட்டுக்குள்ள ஒரு வீடு, இவ்வளவுதான் உங்களுடைய வாழ்க்கைன்ற மாரி நீங்க கொண்டு போய்க்கிட்டு இருந்தத, இன்னைக்கு வந்து வெட்ட வெளிச்சப்படுத்தி இருக்கிறாரு தலைவர் தளபதி அவர்கள். ஆனால் வந்து சிபிஐக்கு வழக்க மாத்தியாச்சு. காவலர்களுக்கு கைது செய்யப்பட்டாச்சு. ஆம், நிவாரணம் குடுத்தாச்சு. வேலை வழங்கியாச்சு. இலவச வீடு குடுத்தாச்சு. முடிஞ்சுச்சா? 27 ஆண்டுகள் கனவுகளோட வளர்ந்தவனுடைய அவன் எப்படிப்பட்ட ஒரு ஏழ்மையான சூழல்ல வேணா இருக்கட்டும். அவனுக்குன்னு ஒரு கனவு இருக்குமா இல்லையா? அப்ப எப்பேர்ப்பட்ட ஒரு இடத்த அடையணும். அந்த அவர்களுடைய ஒட்டுமொத்த பேரினுடைய அப்ப அஜித்குமாருடைய மரணத்துக்கு அந்த இடத்துக்கு போயிட்டு வரும்போது அத்தனை இப்ப இந்த இந்த ஆட்சியில ஏற்கனவே ஃபெனிக்ஸ் ஜெயராஜனுடைய ஆட்சியில மரணத்துல என்ன நடந்ததோ அப்ப இந்த முதல்வர் என்ன கொக்கரிச்சாரோ, கத்துனாரோ, பொங்கி எழுந்தாரோ, நான் இந்த மக்கள் பக்கம் தான் நிக்கிறேன்னு சொன்னாரோ, அப்பேற்பட்ட ஒரு இடத்துல இருந்தவருடைய மனநிலை சாரிமா அப்படின்ற ஒரு இடத்தோட முடிச்சுக்கிட்டார். அப்போ இப்பேற்பட்ட ஒரு சூழலை சந்திச்ச நீங்க, நான் உங்களுக்கு உறுதுணையா இருக்கேன்னு சொன்ன நீங்க, உங்களுடைய ஆட்சி காலத்துல இன்னைக்கு 24வது தடுப்பு சிறை காவலனுடைய மரணமும் நடந்திருக்கு அப்படின்றது தான் இங்க ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயமா இருக்கு. அத இன்னைக்கு வெளிப்படையா வெளிப்படுத்தி இருக்கிறாரு. இது தேசிய ஊடகங்களுக்கு போய் இன்னைக்கு சேர்ந்திருக்கு. தமிழக மக்கள் முன்னாடி இன்னைக்கு பேசும் பொருளா மாத்தி காட்டியிருக்கிறார். இல்ல